நமஸ்காரம். திருக்கோயில் சேனலுக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயம், மற்றவர்களின் கேலியும் இகழ்ச்சியும் கேட்டு சோர்ந்து போனவர்களுக்கு ஆறுதலும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய ஒரு வியாழக்கிழமை வழிபாட்டை பற்றி தான். வாழ்க்கையில் சிலர் மிகவும் சந்தோஷமாக வாழ்கிறார்கள், ஆனால் சிலர் மிகவும் மனவேதனையுடனும் மன அழுத்தத்துடனும் வாழ்கிறார்கள். சில பேருக்கு பணப்பற்றாக்குறையால் கூட அந்த மாதிரி ஒரு 4 பேர் முன்னாடி இழிச்சு பேசுகிற மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கலாம். இல்லை அதல்லாமல் படிப்பு விஷயமாகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணத்தினால இன்னொருத்தர் முன்னாடி கொஞ்சம் குறைவாக தனக்கு மட்டம் தட்டி பேசி வேதனைப்பட்ட சில மனிதர்களுக்கு என்ன ஒரு விதத்தில் அவர்களுக்கு தங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்த்து, அதே மாதிரி எந்த விஷயத்துக்கு அந்த மனிதர்கள் இழிவுபடுத்தினார்களோ அந்த விஷயத்திலிருந்து எப்படி மீண்டு வரலாம், எப்படி ஒரு சுலபமான வழி மூலமாக நமக்கு அதை மீண்டு வரலாம் என்பதை பற்றி தான் இன்னைக்கு விரிவாக சொல்ல போகிறேன். இதுவரையிலும் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவும், வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணவும். ஒரு குடும்பத்தில் இருந்தாலும் சரி, இல்லை நண்பர்கள் வட்டத்தில் இருந்தாலும் சரி, அல்லது உறவினர்கள் அனைவரும் சேரும் இடங்களில் இருந்தாலும் சரி, சிலர் குறிப்பாக ஒரு சிலரை சுட்டி காட்டி கேலி செய்வார்கள் இல்லையா? உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, உனக்கு எந்த திறமையும் இல்லை, அந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொஞ்சம் இழிவுபடுத்துறது நாமளே பார்த்துருக்கோம். வீட்டுக்குள்ளேயே கூட சில கணவர்கள் தங்களுடைய மனைவிகளை இந்த மாதிரி மனைவியை இவளால் ஒன்றும் சரியாக பண்ண முடியாது, இவளுக்கு இது இருந்தது இது மட்டும்தான், அந்த மாதிரி எல்லோரும் இல்லை, சில பேர் கேலி செய்வது பார்த்துருக்கோம். அல்லது நண்பர்களுக்கு நடுவில் அந்த மாதிரி இவனுக்கு எந்த தகுதியும் இல்லைங்கிற மாதிரி கேலி செய்வது பார்த்துருக்கோம். அதே போல் வீட்டிற்கு புதிதாக வரக்கூடிய மருமகளை மாமியார் அல்லது மாமனார் சில சமயங்களில் இந்த மாதிரி அவளுக்கு எதுவும் தெரியாது என்கிற மாதிரி இழிவுபடுத்துவது கூட நடந்திருக்கலாம். உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, உனக்கு அந்த திறமை இல்லை என்று யாரை பேசினா கூட, அது எந்தவித நண்பர்களாக இருக்கட்டும், குடும்பத்தில் இருக்கட்டும், இல்லை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அந்த இடங்களில் இருக்கட்டும், ஒரு ப்ராஜெக்ட் செய்யலாம் என்று நினைத்தாலும் மற்ற நண்பர்கள் அது உன்னால் முடியாது, எங்களால் தான் முடியும் என்று சொல்லி அவரை தாழ்த்தி பேசுவது. அதே மாதிரி உறவினர்களுக்கிடையில் முக்காவாசி அந்த மாதிரி தான் நடக்கும். இந்த மாதிரி மற்றவர்களை கேலி செய்து கொண்டே ஒரு விதமான சந்தோஷத்தை அடையக்கூடிய ஆள்களை நிறைய பார்த்திருக்கிறோம். இகழ்த்தி குத்து வார்த்தைகள் பேசி அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் சோர்ந்து போயிருந்தால் இந்த ஒரு வழிபாட்டு செய்தால் அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று தான் இங்கே சொல்ல வருகிறேன். உண்மையில் இப்படி பேசுபவர்களின் நோக்கம் என்னவென்று பார்த்தால், நமக்குள் இருக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையை அழித்து விடுவது தான். ஒன்று பொறாமையினால் சொல்லலாம், இல்லை அவர்கள் மனதை காயப்படுத்த வேண்டும், அவர்களுடைய தன்னம்பிக்கையை குறைக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்துடனும் பேசலாம். நம்ம எந்த விஷயத்தையும் முழுமையாக செய்ய முடியாதபடி செய்வதற்காகவே அவர்கள் அந்த மாதிரி பேசுகிறார்கள். பலர் தொடர்ந்து உன்னால் முடியாது என்று சொன்னால் ஒரு நாள் நமக்கு என்ன தோணும்? நம்மளை சந்தேகப்பட தொடங்குவோம். என்னால் உண்மையிலேயே அது செய்ய முடியாதா என்று எண்ணுவோம். பெண்கள் அதிகமாக ஒரு சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை சொல்கிறேன். டிரைவிங் கற்றுக்கொள்ளும் பொழுது வீட்டில் உள்ள சகோதரர்கள் அல்லது உறவினர்கள் என்ன சொல்லுவார்கள்னா, உன்னால் வண்டி ஓட்ட முடியாது, நீ ஓட்டுவது சரியில்லை என்று சொல்லி அவர்களை மனசோர்வடைய செய்வார்கள். இது போன்ற வார்த்தைகளை தொடர்ந்து கேட்கும்போது அவர்களுக்குள்ளேயே சந்தேகம் வரும். ஐயோ, நான் வண்டி ஓட்டினால் ஏதாவது பிரச்சனை வருமோ என்ற ஒரு நெகட்டிவ் திங்கிங் தானாகவே உருவாகும். அதனால் இன்றைக்கும் பல பெண்கள் டிரைவிங் கற்றுக்கொள்ளாமலேயே இருக்கிறார்கள். ஆனால் இன்றைய காலத்தில் டிரைவிங் எவ்வளோ முக்கியமானது என்பது எவ்வளோ அவசியமான ஒரு விஷயம் என்று நமக்கு எல்லோருக்கும் தெரியும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இகழ்ச்சிகளும் தாழ்த்தி பேசும் வார்த்தைகளும் காரணமாக பலரும் அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நிறைய தவற விடுகிறார்கள். பொதுவாக பெண்கள் தான் இது போன்ற கேலிகளையும் குத்து வார்த்தைகளையும் அதிகமாக சந்திக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் சில சூழ்நிலைகளில் ஆண்களும் இது போன்ற இகழ்ச்சிகளை சந்திக்க வேண்டிதான் வருகிறது. அப்படிப்பட்ட அனுபவங்களை நீங்கள் சந்தித்திருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு
மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இது வியாழக்கிழமை செய்யும் ஒரு வழிபாடு. வியாழக்கிழமை செய்யக்கூடிய பல வழிபாட்டுகள் நம்ம முன்னாலேயே பார்த்துள்ளோம். அதில் சம்பத்கரி தேவியின் நாமம் எழுதுவது, அந்த வீடியோவுக்கு எக்கச்சக்கமான வியூஸு, எக்கச்சக்கமான கமெண்ட்ஸு வந்திருக்கிறது. இதுவரையில் நீங்கள் பார்க்கவில்லை என்றால் கண்டிப்பாக என்னோட வீடியோவில் சென்று பார்க்கவும். நம்முடைய எந்த ஒரு ஆசையும் நிறைவேற்றுவதற்காக சம்பத்கரி தேவியின் நாமத்தை எழுதுவது எக்கச்சக்கமான ஆளுகளுக்கு வெற்றியை அளித்துள்ளது. சிலருக்கு ஆசை நிறைவேறாமல் இருக்கலாம். அது எல்லோருக்கும் என்று நான் இங்கே சொல்லுவது சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கலாம். ஆனால் 90% பேருக்கும் அவர்களுடைய ஆசைகள் நிறைவேறி இருக்கிறது. அதை அவர்களுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருக்கிறார்கள். இன்று சொல்ல போகும் வழிபாடு என்னவென்றால், நமக்குள் தன்னம்பிக்கையை உருவாகுவதற்கான ஒரு வழிபாடு. வியாழக்கிழமை வழிபாடு என்றால் குரு பகவானின் அருள் கிடைப்பதற்காக செய்யப்படுகிறது. குரு என்பது நவகிரகங்களின் வியாழனாக சொல்லப்படுகிறது. குருவின் திருஷ்டி கிடைத்தால் கோடி புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதனால் வியாழக்கிழமை இந்த வழிபாட்டு செய்தால் குரு பகவானின் அருளும், அதே மாதிரி மகாவிஷ்ணுவின் அருளும், பரமசிவனின் அருளும், முருகப்பெருமானின் அருளும் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. வியாழக்கிழமை குரு பகவானை பிரார்த்தித்து நாம் எந்த விஷயத்தை வேண்டினாலும் அது வெற்றிகரமாக முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வழிபாட்டிற்கு பொதுவாக இருக்கும் பல கட்டுப்பாடுகள் இங்கே இல்லை. நம்ம சம்பத்கரி தேவியுடைய வழிபாட்டு முறை சொன்ன பொழுது அந்த அசுத்தமாக இருக்கும் நாள்களிலோ இல்லை தீட்டு அந்த மாதிரி மாதவிடாய் அந்த மாதிரி இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இந்த வழிபாட்டு முறைக்கு கிடையாது. பொதுவாக அந்த நம்ம எந்த விதமான பூஜையோ மந்திரமோ இல்லை விளக்கேற்றி வைப்பதோ அந்த மாதிரி எந்த விஷயமும் இதில் வரதில்லை. புலவாலாய்மை இருந்தால் செய்யக்கூடாது. இதெல்லாம் தான் சம்பத்கரி தேவியின் வழிபாட்டு முறை சொன்னபோது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸாக நிபந்தனையாக சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த வழிபாட்டிற்கு அப்படி எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை. அசைவம் சாப்பிட்டாலும் மாதவிடாய் காலத்திலேயோ இல்லை வேறு எந்த விதமான தீட்டு இருந்தாலுமே நீங்கள் செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த வழிபாட்டை எப்படி செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். இதற்கு ஒரு புத்தகம் அல்லது ஒரு காகிதம் போதும். முதலில் நாம் எந்த விஷயத்திற்காக பிரார்த்திக்கிறோம் என்பதை நீங்கள் எழுத வேண்டும். அது நன்றாக நீங்கள் மனதில் தியானம் செய்து அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எழுதிவிடுங்கள் புஸ்தகத்தில். உதாரணமாக உங்களுக்கு வேலை தேவை என்று வைத்துக்கொள்ளலாம். வேலை கிடைக்காமல் பல இடங்களில் முயற்சி செய்து கொண்டு இருக்கும்போது வீட்டாரும் உறவினர்களும் இன்னும் வேலை கிடைக்கலையா என்று கேட்டு வருத்தப்பட்டது. அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்கள் இன்னும் கல்யாணம் ஆகலையா என்று கேட்டதும், அதே இல்லை சந்தான பாக்கியம் இல்லாதவர்களிடம் இன்னும் குழந்தை இல்லையா என்று கேட்டது. இவ்வாறான கேள்விகள் கூட நம்ம மனதை மிகவும் புண்படுத்தும் இல்லையா? அதனால் உங்கள் எந்த ஆசை, இதெல்லாம் உங்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் ஆசை மாறுபட்டு இருக்கும். இதில் உங்களுடைய ஆசை என்னவென்று பார்த்து அதை நீங்கள் எழுத வேண்டும். உதாரணமாக, எனக்கு ஒரு மாதத்திற்குள் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் அல்லது ஒரு வாரத்திற்குள் வேலை கிடைக்க வேண்டும் என்று எழுதலாம். இதனை வியாழக்கிழமை தான் நீங்கள் தொடங்க வேண்டும். முதலில் குரு பகவானை மனதில் பிரார்த்தித்து உங்கள் வேண்டுதலை எழுதுங்கள். அதற்கு கீழே இந்த சக்தி வாய்ந்த நாமத்தை ஒரு முறை எழுத வேண்டும். மந்திரமானது ஓம் சித்தி புத்தி குரு பிரம்ம நாம சகித ஸ்ரீ தட்சிணாய நமக. ஓம் சித்தி புத்தி குரு பிரம்ம நாம சகித ஸ்ரீ தட்சிணாய நமக. இதை ஒரு முறை மட்டும் எழுதினால் போதும். முதலில் மனதில் இந்த மந்திரத்தை சொல்லி பிறகு புத்தகத்தில் எழுத வேண்டும். அடுத்த நாள் முதல் தினமும் ஒரு முறை இந்த நாமத்தை வாசித்து எழுத வேண்டும். ஒரு வாரத்தில் ஆசை நிறைவேற வேண்டும் என்று நினைத்தால் இந்த வியாழக்கிழமை முதல் அடுத்த வியாழக்கிழமை வரையிலும் நீங்கள் எழுத வேண்டும். இல்லை ஒரு மாதத்தில் தான் உங்களுடைய ஆசையை நிறைவேற வேண்டும் என்றால் ஒரு மாதம் தொடர்ந்து எழுத வேண்டும். எழுதும்போது எந்த தடையும் இல்லை. மாதவிடாய் வந்தாலோ இல்லை தீட்டு இருந்தாலோ நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு நாள் கூட மறக்காமல் நீங்கள் எழுத வேண்டும். மறந்து விட்டால் மீண்டும் அடுத்த வியாழக்கிழமை புதுசாக தொடங்க வேண்டும். அதனால் தினமும் ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து எழுதுவது நல்லது. முதல் நாள் வியாழக்கிழமை குருஹோரையில் எழுத முடிந்தால் மிகவும் நல்லது. குருஹோரை என்பது நீங்கள் கேலண்டர் பார்த்து இல்லை பஞ்சாங்கம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மற்ற நாட்களில் எந்த நேரத்திலும் எழுதலாம். எழுத ஆரம்பிக்கும் பொழுது வியாழக்கிழமை குருஹோரையில் எழுத ஆரம்பியுங்கள். எங்காவது வெளியில் போக வேண்டிய நிலைமை இருந்தால் அந்த புஸ்தகத்தை உடன் எடுத்து செல்லலாம்.
உங்கள் ஆசை நிறைவேறிய பிறகு அந்த காகிதத்தை புஸ்தகத்தையோ நீரில் சேர்க்கலாம், இல்லை கால்படாத இடமாக நீங்கள் அது கிழித்து போட்டு விட்டுடலாம். அவ்வளோதான். இது பண்ணி பாருங்கள். உங்களுடைய சம்பத்கரி மந்திரமோ இதே மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அதில் வரக்கூடிய கமெண்ட்ஸ் பார்த்து எனக்கே ரொம்ப வியப்பூட்டும் விதமாக இருந்தது. இந்த ஒரு பரிகாரத்தையும் நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.